அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பார்த்தோம்னா, நம்ம யூனிட் 1ல வந்து 3 டெஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூனிட் 2லயும் ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்க, ட்ரை பண்ணுங்க அத. இது எதுக்காக நம்ம தனியா திரும்ப லாகரிதமிக் சீரிஸ் மட்டும் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு சம் வந்து கேட்குறாங்க. அதனால அது எந்த மாடல்ல இதுவரைக்கும் வந்து எக்ஸாம்ல கேட்டுருக்காங்களோ, அது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒவ்வொரு சம் வந்து மாடலுக்கு எடுத்து, அந்த கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. கீழேயே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் டைரக்ட்டா அந்த எக்ஸ்பான்ஷன்னால அந்த ஆன்சர் மட்டும் டைரக்ட்டா எழுதுங்க. அதனால ஆப்ஷன் குடுக்கல. 5த் சம்லேருந்து 15 சம்ஸ் வரைக்குமே வந்து நான் 4 ஆப்ஷன் குடுத்துருக்கோம். அதில எந்த ஆன்சர் வருதோ அத வந்து செலக்ட் பண்ணி வைங்க. இதுக்கு பின்னாடியே அதுக்கு உண்டான கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத பார்த்து உங்க ஆன்சர வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, டீட்டெயில்டு ஆன்சர் இருக்கு. அதில் பார்த்து உங்கள் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் வந்து ஒரு பயமும் இல்லை. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். முழு கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, தைரியமாக படிங்க. அதாவது எந்த யூனிட் எடுத்தாலும் அதை வந்து ஃபுல்லாக வந்து தெளிவாக படித்து முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றியை வந்து சந்திக்கலாம். வெற்றி உங்களுதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பின்னாடி ஆன்சர் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்சரை பார்த்துடலாம். log of 1 plus x minus x squared by 2 plus x cubed by 3 minus x power 4 by 4. இதெல்லாம் எக்ஸ்பான்ஷனால் நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா, அதனால ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. log of 1 minus xனா இது எல்லாமே அப்படியே வரும், ஆனால் மைனஸ் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 படிச்சுக்கோங்க. 1 plus xக்கு ஆல்டர்னேட்டிவ் சைன் வருது. 1 minus xக்கு எல்லாமே மைனஸ் தான். எப்படி வேணா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 4 பை 4 வருது பாருங்க. இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சைனா வரும், இதெல்லாம் வந்து மைனஸ் சைனா வருது. அடுத்து லாகா 1 பிளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் போட்டு ஒன்லி ஆடை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவ் தான், ஒன்லி ஆடு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை 3 அடுத்து எக்ஸ் பவர் 5 பை 5 அப்படி வரும். இப்போ லாக் 2னா என்ன வரும்? 1 பிளஸ் 1னு அர்த்தம் இல்லையா? அப்போ 1 minus 1 by 2 plus 1 by 3 minus 1 by 4 plus etc. log 2னா log 1 plus 1. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை 1 படிச்சிங்கன்னா போதும். இதை 1 படிச்சுக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுருங்க. log 1 plus x by 1 minus xனா 2 டைம்ஸ் போட்டு ஒன்லி ஆடுன்னு ஞாபகம். ஒன்லி ஆடு, ஆல் ஆர் பாசிட்டிவ். log 2 வந்து இதை வச்சு எழுதிடுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ 4 கொஸ்டின் முடிஞ்சுது. 5th one. 5th ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ லாகா 1 + 1 by n. இது எப்படி வந்ததுன்னு போடாதவங்க பின்னாடி ஆன்சருக்கு பார்க்கலாம், போட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 1 by n + 1 மாசியும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 1 by n + 1 மாசியும் பண்ணி எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? இந்த சீரீஸ் எப்படி ஆயிரும் பாருங்க. எக்ஸ் + x squared by 2 + x cubed by 3ன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ இது என்ன ஃபார்முலா? மைனஸ் லாகா 1 minus x. அகெயின் எக்ஸா வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க, 1 by n + 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா n + 1 minus 1 by n + 1. இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். இப்போ n by n + 1. அடுத்து இந்த மைனஸை போக்கணும்னா இது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா மைனஸ் போயிடும் இல்லையா? ஸோ n + 1 by n. இதெல்லாம் லாகோட ரூல்ஸு. இதை திருப்பி பிரிச்சுக்கலாம். n by nங்கிறது 1, 1 by n. ஸோ லாகா 1 + 1 by n. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், log of 1 + 1 by n. அடுத்து திரும்பவும் 5னே போட்டனால கன்ஃபியூஸ் ஆனால 5ஏன்னு மாற்றிக்கிட்டோம். இந்த கொஸ்டின் இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு எப்பவும் போல் இதெல்லாம் ரிப்பீட்டட் இல்லையா? ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆயிரும்? எக்ஸு எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5 பை 5. ஸோ இப்போ தான் ஃபார்முலா படிச்சுட்டு வந்தோம். ½ இன்ட்டு லாகா 1 + x பை 1 - x. திரும்ப இந்த எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துக்கோ, வேறு ஒன்றும் பண்ணலைங்க, எல்சிஎம் எடுத்துருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது a + b த ஹோல் ஸ்கொயர், இது a - b த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ a + b பை a - b ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக போட்டுக்கிட்டோம். அடுத்து லாகோட ரூல்ஸ் படி பவர் இருந்தால் முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். வெறும் log of r + s பை r - s வருது பாருங்க. இது ஒன்றும் பண்ணல, இது எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துட்டா எக்ஸு எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5 பை 5. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு லாகா 1 + x பை 1 - x ஃபார்மெட்டு. திரும்ப இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா r² + s² + 2rs பை r² + s² வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா r² + s² - 2rs பை r² + s² வரும். அந்த r² + s² r² + s² கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர், இது a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ மொத்தமாக ஸ்கொயர் போட்டோம். இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸோ 2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ log of r + s பை r - s. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. அடுத்து 6th ஒன் பாருங்க. இஃப் ஏபிசி டினோட் த 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ், இது கண்டிஷன் கொடுத்துருக்கான் பார்த்துக்குங்க. 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் தென் இதை கொடுத்துட்டு அப்படி ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இது என்ன பண்ணலாம், இது வந்து ப்ளஸில் இருக்குது, லாகில் ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளையாக போடுவோம். அப்போ log of ஏசின்னு போட்டோம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ½ இன்ட்டு log of ஏசின்னு போட்டோம். இதை மட்டும் பேலன்ஸ் பாருங்க. இப்போ இது என்ன வரும், இது எக்ஸு நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸு, அப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப் பை 3 இந்த மாதிரி போகும் இல்லையா? அப்போ இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3னா என்ன வரும், 1/2 log of 1 + x பை 1 - x. திரும்ப இந்த எக்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா 1/2ac + 1 எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன ஆயிரும், எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸட்ரா. அப்போ இந்த ஃபார்முலா வந்துச்சு. ½ இன்ட்டு லாகா 1 + x பை 1 - x. இதில் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அகைன் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 2ac + 1 + 1 ஆயிரும் பை 2ac + 1. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ac + 1 - 1 வரும் பை 2ac + 1. இந்த 2ac + 1 2ac + 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்கும், புரியலன்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்க. 2ac + 1 + 1 பை 2ac + 1. டினாமினேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா 2ac + 1 - 1 பை 2ac + 1. இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடுங்க. 2ac + 2 இங்கே +1 - 1 கேன்சல் 2ac. கரெக்டுங்களா? இந்த ஸ்டெப் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் இதை போடுங்க, அப்புறம் இதை பார்த்துங்க. இப்போ இதில் 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ac + 1 பை ac இருக்கும், 2ac இருக்கும். 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ac + 1 பை ac. இப்போ அகைன் வந்து ப்ளஸில் வந்துருக்கு. ஸோ ப்ராடக்டாக எழுதுங்க. ப்ராடக்டாக எழுதும் போது என்ன ஆகும், ac இன்ட்டு ac + 1 பை ac. அப்போ ac ac கேன்சல் ஆயிடுச்சுன்னா ac + 1 கிடச்சிருச்சு. இப்போ ½ இன்ட்டு log of ac + 1. இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போஸ் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னா அடுத்தடுத்த நம்பர் இல்லையா? இப்போ ஏபிசினா இப்போ சி ஈக்குவல் என்ன வரும், b + 1. பி ஈக்குவல் என்ன வரும், a + 1. அப்போ ஏ ஈக்குவல் என்ன போடலாம், b - 1 போடலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th யூஸ் பண்ணுவோம், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சி கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, ஏ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏசி போடணும் இல்லைங்களா? ஏசி ஈக்குவல் அப்போ என்ன வரும், ஏக்கு வந்து b - 1, சிக்கு வந்து b + 1. ஸோ அது ரெண்டையும் இன்டூ பண்ணிங்கன்னா b² - 1. இப்போ b² ஈக்குவல் ac + 1 கிடச்சிருச்சு. இப்போ அந்த ac + 1 கண்டுபிடிச்சதில்ல, இந்த b² ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த 2 முன்னாடி வந்துடும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, log b தான் 6th ஒன்னுக்கு ஆன்சர், log b. 7th ஒன்னுக்கு 4ல் உள்ள ஆப்ஷனுமே வர log 9 வருது. அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு இதை ஃபார்மேட் மாற்றி எழுதுங்க. 1/3 1/2 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன வருது, 1/2 த ஹோல் பவர் 4. இப்போ எக்ஸு இதை வந்து
இது என்ன பண்ணலாம், 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த டினாமினேட்டரோட 2வை மட்டும் உள்ளே கொண்டு போங்க. ஏன்னா இந்த 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ஒரு பவர் பத்தலை, அதனால தான் 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிச்சுங்களா? ஏன் 2ஆல் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணணுன்னு. இந்த டினாமினேட்டரும் இந்த நியூமரேட்டர் அந்த பவர், இந்த டினாமினேட்டரும் இதோட பவரும் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா. அதனால என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிவைட் பண்ண 2வை உள்ளே கொண்டு போங்க. அப்போ என்ன இங்கே 2 கியூப் ஆயிரும், இங்கே 2 பவர் 5 வந்துருச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும் பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5/5. அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இப்போ லாகா 1 + x/1 - x. இப்போ எக்ஸுக்கு இடத்துல என்ன போடுவோம், 1/2. அதுக்கப்புறம் 1 + 1/2 3/2, 1 - 1/2 1/2, 2 கேன்சல் ஆகிடும். 2 log 3, இல்லைனா இந்த 2வை மேலே கொண்டு போங்க, log 9. log 9 ஆன்சரில் இல்லை, இங்கே 2 வந்திருக்கணும். அப்படி வந்து அது ஓகே, வராதனால log 9 போட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணிக்க. 2 log 3 இதுக்கு சரி, log 9 சரி. அவன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கானோ அதை பார்த்துக்கணும். இப்போ ஏன் 2ஆல் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணோம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ ஒரு 2 பத்தலை இல்லைங்களா, அதனால் 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு லட்டு மாதிரி ஃபார்முலா கிடச்சிடும். அவ்வளோதாங்க. பயப்படவே வேணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷனையும் அதுக்கு உண்டான கண்டிஷனையும் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சாப்டர் ஒன்றுமே இருக்காது. அதனால் பயந்துக்காதீங்க, எல்லாமே ஈஸியாக தான் வரும். நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் போயிடலாம். தைரியமாக படிங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் படிக்கட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த சம் 4 ஆப்ஷன் இருக்குது. இது ஆன்சர் போட்டவங்க செக் பண்ணிக்கிங்க, இந்த ஆன்சர் வரதானே பார்த்துக்குங்க. வராதவங்க என்ன பண்ணோன்னா, இந்த ப்ராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது 1 + ½ × 1/4 + 1/3 × 1/4 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். 1/4 1/4² + 1/5 1/4². ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 1/2 1/4, இதெல்லாம் ஒரு செட்டு பேராவில் தான் அடிக்கிறோம். அடுத்து என்ன வரும், 1/6 1/4³ அந்த மாதிரி செட்டாக அடிக்கிறோம். அடுத்து மிச்சம் உள்ளது 1, இங்கே 1/3 1/4, இங்கே 1/5 1/4². அதெல்லாம் தனியாக 2 செட்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 1/2 வெளியே எடுத்துருங்க. இப்போ பேலன்ஸ் உள்ளதை மட்டும் எடுத்துங்க. 1/2 மட்டும் வெளியே எடுத்துருங்க. இதில் என்ன பண்ணுறோன்னா போன சமுக்கு பண்ண மாதிரி 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன பண்ணுறோன்னா 1/2 காமனாக இதில் எடுக்கிறோம். இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா 2ஆல் இன்டூ பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இந்த ஸ்டெப் வந்துடும். அடுத்து இது என்ன வந்துடும், அப்போது மைனஸ் லாகா 1 - x. இது என்ன வந்துடும், லாகா 1 + x/1 - x. அப்போது இது ரெண்டு மைனஸ் பண்ணிடுங்க, 3/4. இதை வந்து பண்ணிங்கன்னா log 3 வரும். அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து ஃபார்முலா புரியுதுக்கா, இன்னொரு டைம் எழுதிக்கேன் பாருங்கள். மைனஸ், அதாவது லாகா 1 - xனா எல்லாமே மைனஸில் வரும். இப்போ மைனஸ் லாகா 1 - x நீங்கள் போட்டோட எல்லாமே ப்ளஸ் போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் வந்தனால இந்த மைனஸ்ன்னு போட்டுட்டோம்னா இங்கே லாகா 1 - x வந்துடும். ப்ளஸ் இது என்ன ஆயிடுச்சு, லாகா 1 + x/1 - x. கரெக்டுங்களா? இங்கே 1/2 போடுவோம், ஆனால் இங்கே 2 இருக்கனால வெறும் லாகா 1 + x/1 - x வரும். அந்த எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா படிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லாகா 1 - xனா எல்லாமே வந்து மைனஸில் வரும். மைனஸ் லாகா 1 - x போட்டோம்னா எல்லாமே ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? அந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுங்க. அப்போ log 3 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்துன்னா 3/4 வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா லாகில் டிவைனா என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். அதை இங்கே எழுதியிருக்கோம். ப்ளஸ் log 3. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வந்துடும் இல்லையா? அங்கே எவ்வளோதான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே கம்பைன் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குதா அர்த்தம், இங்கே ½ அப்போ 1 - ½ ஆயிரும். அடுத்து லாகில் ப்ளஸ்ன்னா இன்டூ பண்ணுவோம். 3 4 12 ஆயிரும். இப்போ இந்த 2 வந்து மேலே கொண்டு வந்தீங்கன்னா √12 ஆயிடுச்சு. ½ வந்து மேலே கொண்டு வந்தோம்னா √12. ½ தானே இருக்குது.
அப்போ லாக் 12 பவர் ஹாஃப்னு வரும். அப்போ லாக் √12 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து 9th ஒன். இஃப் y ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூ பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் எக்ஸெட்ரா விச் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, கொடுத்துருக்க ஒய்யை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. இது என்ன வந்துச்சு? லாகா 1 + x ஃபார்மட் கரெக்டுங்களா? அப்போ ரெண்டு சைடு இ பவர் எடுங்க. அப்போ இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1 + x மட்டும் கிடைக்கும். இப்போ 1 + x ஈக்குவல் இ பவர் ஒய்னா இ பவர் ஒய்யோட எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. இப்போ 1 + y/1 ஃபேக்டோரியல் y² 2 ஃபேக்டோரியல் இப்படி போகும் இல்லைங்களா? இந்த +1 +1 ரெண்டு சைடு கேன்சல் ஆனால் x ஈக்குவல் டு இது மட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தாங்க கேட்பாங்க எக்ஸாமில். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தயவு செய்து பார்த்துக்குங்க, நல்லா இந்த ஃபார்மேட் நல்லா பார்த்துக்குங்க. நான் எக்ஸாமில் கேட்ட மாடலில் வர சம்மாக தான் எடுத்து இந்த தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதனால கிளியராக பாருங்கள். ஏதாவது சம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும், புரியலன்னா கமெண்டில் போடுங்க. நான் எத்தனை வாட்டி வேணாலும் அதை நான் வந்து திரும்ப சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் இந்த சாப்டரில் வர இந்த மார்க்கை நீங்கள் விடக்கூடாது. அடுத்து பாருங்கள் 10th சம்மு. இதுக்கு ஆன்சர் வந்து இது போட்டவங்க செக் பண்ணிக்கோங்க, போடாதவங்க பாருங்கள். இது என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்துலேயுமே இ காமனாக இருக்கனால அந்த 1/, போட்டால் இ வந்து அப்படி இது மாற்றிடுவோம், பிளேஸ் மாறும் இல்லைங்களா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1/, போட்டால் ஈயும் 3யும் பிளேஸ் மாறிடும். அப்போ இ 3 ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 வந்து 3², அதனால 2 முன்னாடி போட்டு லாக் இ கியூப் ஆயிரும். இது 3³ அதனால 3 முன்னாடி போட்டு லாக் இ கியூப் ஆயிரும். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இ வந்து காமனாக வந்துடும். பேஸ் வந்து இ வந்து சேமாக இருக்குது, அதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். அடுத்தது காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - ½ + 1/3 இப்படி வந்துடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து லாக் 2ன்னு தெரியும். ஸோ இங்கே லாக் 2 போடுங்க. அப்போ லாக் 2/லாக் 3 அதுதான் ஆன்சர். ஈஸி சம்முங்க, ஆனால் முக்கியமான கான்செப்ட்டு. இதை 1/ன்னு போட்டு பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்மளுக்கு இங்கே ஐடியா வரணும்னா இந்த ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு சம்முலையுமே ஒவ்வொரு புது புது கான்செப்ட் இருக்குது. அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். தெளிவாக பாருங்கள் எல்லா சமையும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் உள்ள சம்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.